தெய்வத்தான் ஆகாத முயற்சி தன் மெய்வெழுத்த கூலி தரும். பாராளுமன்ற புலி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்த பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்களுக்கும் தமிழ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் கடற்கரையில் அமர்ந்து நிகழ்ச்சியை காணும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது வணக்கம். சிலப்பதிகாரம் என்றாலே ஐயா வைகோ ஆற்றிய நெஞ்சம் அள்ளும் சிலம்பு என்ற உரைதான் எனக்கு சிலப்பதிகாரத்தின் மீதான ஆர்வத்தை தூண்டியது, ஆர்வத்தை ஏற்படுத்தியது என்றும் சொல்லலாம். ஐயா வைகோ வாழும் பெரியார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியார் செல்வந்தர் வீட்டில் பிறந்து காந்தி கொள்கையை ஏற்று கள்ளுக்கடை மறியலில் போராட்டம் பண்ணி தனது சொத்தை விற்றவர். அதே போல் வைகோ ஐயா அவர்களும் செல்வந்தர் வீட்டில் பிறந்து காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்து மதுவிலக்குக்கு ஆதரவாகவும் போராட்டம் நடத்தி மதுக்கடையை மூடவும் போராட்டம் நடத்தி தனது கட்சிக்காக சொத்தை விற்றவர் தான் ஐயா வைகோ அவர்கள். அதே போல் பெரியாருக்கு 3 முறை முதல்வர் பதவியை பிரிட்டிஷ் அரசாங்கம் அப்போ தந்தாங்க. அதை பெரியார் 3 முறையும் வேணாம் அப்படின்னு சொன்னார். அதே போல் வைகோ ஐயா அவர்களும் நடுவண் அரசு அமைச்சர் பதவியை தந்தபோது அதே 3 முறையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுது. பதவிக்காக 2 பேருமே ஆசைப்பட்டது கிடையாது அப்படின்றது நான் சொல்கிறேன். அதனால் அடுத்து வைகோ ஐயா அவர்கள் தமிழறிஞர்களுக்கு தமிழ் திரை கலைஞர்கள் இளையராஜா அவர்களுக்கு விழா எடுத்திருக்காங்க, சிவாஜி ஐயா அவர்களுக்கு விழா எடுத்திருக்காங்க. இப்பொழுது கூட இடியன் நாதஸ்வரம் அவர்களை விமான நிலையத்திலே வர வச்சு பாராட்டி இருக்காங்க. அப்புறம் ஐயா மாநில கல்லூரியிலேயே தமிழ் மன்ற தலைவராக இருந்து மாப்போசி ஐயாவை நிகழ்ச்சிக்கு வரவேற்றிருக்காங்க. அதே போல் பெரியார் அவர்களும் தமிழறிஞர் கியாபி விஸ்வநாதம் அவர்களுக்கும் பாபுசி அவர்களுக்கும் திருவிக அவர்களுக்கும் பாவாணர் அவர்களுக்கும் துணையாக இருந்திருக்காரு. பெரியாரை பொறுத்த வரைக்கும் ஊக்குவிக்கிறதுல அவர் எந்த அன்னைக்குமே தயங்கினது கிடையாது. அதில் குத்தூசி அவர்களையும் குத்தூசியை ஊக்குவிச்சிருக்காரு, பாரதிதாசனை ஊக்குவிச்சிருக்காரு, கலைஞர் ஊக்குவிச்சிருக்காரு, இன்னும் பல. வைகோ ஐயாவும் அதே தான், ஊக்குவிக்கிறதுல எங்கேயுமே அவர் தயங்கினதே கிடையாது. கொளத்தூர் மணி அவர்களை ஊக்குவிச்சிருக்காரு, திருமுருகன் காந்தி அவர்களை ஊக்குவிச்சிருக்காரு, மணியரசன் அவர்களை ஊக்குவிச்சிருக்காரு, தோழர் தியாக அவர்களை ஊக்குவித்திருக்கிறார். இன்னும் எண்ணில் அடங்கா அவர் ஊக்குவிக்காத ஆளே இல்லை. ஏதாவது ஒன்று போராட்டம் அப்படின்னா முதல் ஆளாக களத்தில் இருக்கிறது ஐயா வைகோ மட்டும்தான். இப்போ சிலப்பதிகாரத்துக்கு வருகிறேன். சிலப்பதிகாரம் என்றால் 3 கதாபாத்திரங்கள் தான் நமக்கு வரும். ஒன்று கண்ணகி, கோவலன், மாதவி. ஆனால் மாதவி இல்லை என்றால் சிலப்பதிகார காப்பியமே நிகழ்ந்திருக்காது. இளங்கோவடிகள் 60 இலக்கிய வளம் வெளியில் தெரிந்திருக்காது. சேரன் செங்குட்டுவன் அவர்களுடைய வீரம் வெளில தெரிஞ்சிருக்காது. தமிழிசை பண் கருவிகள் அதுவும் அதோட சிறப்புகளும் தெரிஞ்சிருக்காது. சோழ நாட்டு வாழம், சேர நாட்டு வாழம், பாண்டிய நாட்டு வாழம் எல்லாத்தையும் இணையா சொல்லியிருப்பாரு ஐயா இளங்கோவடிகள் அவர்கள். சிலப்பதிகாரம்னா 3 உண்மைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 உண்மைகள் கிடையாது, ஒரு உண்மை தான். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும், அது மட்டும்தான் உண்மை. ஏன்னா அரசனாக இருந்தாலும் தவறு செஞ்சால் தண்டனை, அது மட்டும்தான் உண்மை. அடுத்து உள்ள உயர்சால் பத்தினியை உயர்ந்தோர் ஏதுவர் அப்படிங்கிறது கருப்பு. பெண்ணடிமைக்கான ஆயுதம் கருப்பு தான், அது எனக்கு உண்மை ஆகாது. 3வது ஊழ்வினை ஊர்த்து ஊட்டும் கர்மா. கர்மா அப்படின்னா முற்பிறவில செஞ்சது இப்பிறவில விளையும் அப்படிங்கிறது ஆரிய வண்ணம் பூசப்பட்டது. அது மட்டும் இல்லாம அது ஒரு மூட நம்பிக்கையும் கூட. அறிவியலால் சாதிக்க முடியும், அறிவியலால் நிரூபிக்கப்படாத எதுவுமே மூட நம்பிக்கை தான். கலிங்க நாட்டு இப்போ உள்ள ஒரிசா, அதுல பிறந்த நீலி அவர்களுடைய சாபம் பெற்று பூம்பட்டினத்தில் பிறந்த கோவலனும் அவரது மனைவி கண்ணகியும் மனது கண்ணகி மனைவி கண்ணகியை மணக்கிறார், அப்புறம் மறக்கிறார். அப்புறம் அவரை பிரிஞ்சு கொடுமைகளை 2 பேருமே அனுபவிச்சு அந்த நீலியோட சாபத்துக்கு ஏற்ப கண்ணகி கேரளம் தமிழ்நாடு எல்லையில் உள்ள குமுளிமலை, அந்த குமுளிமலை கிட்ட ஏறி தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் விண்ணுலகத்தில் கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்தார்கள் என்பது சிலப்பதிகார கதை.
சிலப்பதி கோவலனும் கண்ணகியும் விண்ணுலகத்தில் வாழ்ந்தார்கள் என்பது சிலப்பதிகார கதை. ஐயா, சிலப்பதிகாரமும் ஆரிய கற்பனையும் என்ற நூலின் ஆசிரியர் பெரியார் மதிப்பெறை கொண்ட அதோட கேள்வியை கேட்குறாரு. என்னன்னா, தமிழ் பண்பாட்டில் அவங்க வந்து மனம் முடிச்சாங்க கண்ணகி அப்படின்னு இருக்கு. ஆனால் வந்து அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஆரிய வேதம் மோதி அவங்க வந்து அந்த மனம் முடிச்சிருப்பாங்க. அது வந்து தமிழ் பண்பாடா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மாதிரி இளங்கோவடிகள் அவர்கள் வந்து மூட நம்பிக்கையை வந்து எதிர்த்து தான் துறவரம், மூட நம்பிக்கை சோதிடம் என்ற மூட நம்பிக்கையை எதிர்த்து தான் துறவரம் மேற்கொண்டு இந்த இதை வந்து சிலப்பதிகாரத்தை வந்து ஏற்றிருப்பாரு. ஐயா வைகோ அவர்கள் வந்து நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் அதுல பேசுற சிலம்பு அதுல முடிக்கிறப்ப சொல்லியிருப்பாரு. அதுல முடிக்கிறப்ப வந்து தமிழ்நாட்டுக்கு என்ற ஒரு நாடு வேண்டுமானால் அது இது ஈழம் தமிழீழமாக இருக்கட்டும் என்று கூறியிருப்பார். அதை தான் வஞ்சி காண்டத்துல வந்து காட்சி காதை 165 166 இமிழ்கடல் வேலியை தமிழ்நாட்டாக்கிய இது நீ கருதினை ஆயின் என்று இளங்கோவடிகளும் கூறியிருக்கிறார். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு. தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க. நன்றி. பிரபாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தது தனித்தமிழ் புரவலர், ஆணையர், சிலப்பதிகார விழாவிற்கு உறுதுணை புரியும் வள்ளல் ஆணையர் தியாகராஜன் அவர்களை தலைமை உரை ஆற்ற அழைக்கிறேன்.